வெல்கம் டு உபயோக சிந்தனை. தலைப்பு தேவை அறிதல். வாங்க கதை கேட்கலாம். சீனுவை அழைத்தாள் அம்மா கயல்விழி. இதோ வரம்மா என்று கூறி அருகில் வந்து நின்றான் சீனு. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரே இடத்தில் நிற்காமல் கேட்டான் சீனு. ஏண்டா எந்நேரமும் பரபரப்பா இருக்கிற? உன்னோட காலு தரையில் நிற்காதா? எப்பவும் ஏதாவது ஒரு வேலை வந்து விடுகிறது. எப்பவும் வேலையாதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி உன்கிட்ட மற்ற நிறைய வேலைகளை கொடுக்க முடியும் என அன்பாக அம்மா கூறினாள். எனக்கு உடம்பு சரியில்லை. இன்று பால் விற்க எப்படி போவேன்னு தெரியலையே என புலம்பினாள். சட்டென சீனு, அம்மா ஓய்வெடுத்துக்கோங்க, பால் விற்க நான் போறேன் என்றான் சீனு. அது மிகவும் பண மதிப்புள்ள பால்டா. அதை விற்றுதான் அரிசி மூட்டை வாங்கணும்னு இருக்கேன். வயிற்று வலி வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கு. உன்னை நம்பி கொடுத்து அனுப்பவும் தயக்கமாக இருக்கு. ஆடிட்டு போய் மொத்தமாக கொட்டிட்டா என்ன செய்வேன் என்றாள் அம்மா. அன்போடு அருகே வந்தவன் அம்மாவிடம், பயப்படாம என்கிட்ட பால் கொடுத்து அனுப்பி வைங்க, கொட்ட மாட்டேன் என நம்பிக்கை தெரிவித்தான் சீனு. பால் வாளியை தயக்கத்தோடு கொடுத்தாள் அம்மா. காலை விடுமுறை ஞாயிறு என்பதால் வேலை செய்ய தயக்கமில்லை. 10 மணிக்கு கிளம்பியவன் மதியம் 3 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. பால் கொட்டிட்டிருக்குமா அல்லது விட்டிருப்பானா? அரிசி மூட்டை வாங்க முடியுமா? காலையில் எதுவுமே சாப்பிடலையே. பசியில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பானோ? விழுந்ததில் அடிபட்டு இருக்குமோ என கலவரத்துடன் தெருவுக்கும் வீட்டுக்கும் அலைந்தபடி இருந்தாள் அம்மா. ஆடியபடியே வெற்றுவாளியுடன் வீட்டில் நுழைந்தான் சீனு. அம்மாவுக்கு இப்போதுதான் நிம்மதி வந்தது. வாளியை வாங்கியபடி அவன் முகத்தை துடைத்தாள். பின் மடியில் உட்கார வைத்து சாதம் ஊட்டி விட்டாள். தண்ணீர் குடிக்க வைத்தாள். எதுவும் புரியாமல் பார்த்தான் சீனு. பால் கொடுத்து அனுப்பும்போது மிகவும் கவலைப்பட்டாங்க. இப்போது என்கிட்ட எதுவுமே கேட்காமல் கண்ணீருடன் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. எதுவுமே புரியலையே என குழம்பினான் சீனு. பிறகு அம்மாவிடம், அம்மா, நம் கிராமத்தில் ஒரு சிலர்தான் பால் கேட்டார்கள். நிறைய விற்கவில்லை. என்ன செய்வது என்று யோசித்தேன். நகரத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் தொலைவு. எனவே எனது சைக்கிளில் பாலை எடுத்து பாலை கொண்டு நகரம் சென்று முதலில் டீ கடையில் மொத்தமாக பால் ஊற்றினேன். பிறகு ஹோட்டலுக்கு சென்று பால் ஊற்றினேன். பிறகு கோவில்களுக்கு சென்று அபிஷேகத்திற்காக பால் ஊற்றினேன். நிறைய காசு கிடைத்தது. தெருவில் உள்ள வீடுகளிலும் பால் ஊற்றினேன். மொத்த பாலும் விற்று தீர்ந்தது. சீக்கிரம் வீடு திரும்பினேன். நிறைய காசும் கிடைத்தது என்று சந்தோஷமாக அம்மாவிடம் கூறினான் சீனு. அம்மாவும் காசுகளை எண்ணி பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தாள். ஏன் என்றால் இரட்டிப்பு லாபம் கிடைத்திருந்தது. மகனிடம் இந்த காசை வைத்து வீட்டிற்கு தேவையான அரிசி பருப்பை வாங்கிவிடலாம், நம் பஞ்சம் தீர்ந்துவிடும் என்று கூறினாள். இதுபோன்று தினமும் வியாபாரமானால் நமது ஏழ்மை நிலை சீக்கிரம் மாறும் என்று கூறி நிம்மதி அடைந்தாள். சீனுவும் அம்மாவிடம், நீயும் என் போன்று டீ கடைகளுக்கு, ஹோட்டல்களுக்கு, கோவில்களுக்கு, வீடுகளுக்கு பால் ஊற்று அம்மா, லாபம் வரும் என்றான். நமது ஊரில் இப்போது பஸ் வருகிறது. அதில் ஏறி சென்று பால் ஊற்றி நகரங்களுக்கு லாபம் சம்பாதிக்கலாம் என்றான். ஞாயிற்றுக்கிழமையில் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் சீனு அம்மாவிடம். அம்மா, இது போன்று யோசனை முன்பு எனக்கு வரவில்லை. கிராமத்தில் பால் ஊற்றி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போது ஒரு வழி கிடைத்துவிட்டது பிழைப்பதற்கு. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தது வீண் போகவில்லை என்று பெருமகிழ்ச்சியடைந்தாள். உன் யோசனை சிறந்த யோசனையாக உள்ளது என்று சீனுவை பாராட்டினாள் அவளது அம்மா கயல்விழி. குடும்பத்துக்கு செய்த சிறிய உதவியால் அம்மா எவ்வளவு நெகிழ்ந்துள்ளார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சின்ன சின்ன உதவியால் குடும்பத்தை இனிமையாக்குங்கள்.
தேவை அறிந்து செயல்பட வேண்டும். காற்றடிக்கும் போது பொறி விற்கக்கூடாது. மழை பெய்யும் போது ஐஸ் விற்கக்கூடாது. தேவை அறிந்து எந்த செயலுமே செய்ய வேண்டும். தேவை அறிந்து செய்தால் பலன் நிச்சயம் உண்டு. தேவைக்கு ஏற்ப செலவும் செய்ய வேண்டும். ஒரு பொருளின் தேவைக்கு ஏற்ப தேவை அறிதல் உணர்ந்து செயல் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.